I came to call the sinners. மார்க் 2:17. பாவிகளையே அழைக்க வந்தேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, all have sinned and fall short of the glory of God. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். அவர்களை அறிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்க இயலாது. அவர்களை அறிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்க இயலாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தனித்தன்மை யாரெல்லாம் சமுதாயத்தில் அடித்தட்டில் கடைநிலையில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களை அவர் அன்பு செய்தார், பரிவு கொண்டார், தாமாக முன்வந்து அவர்களுக்கு உதவி செய்ய விளைந்தார். The predilection for the poor. இதுதான் திருச்சபையினுடைய தன்மை இருக்க வேண்டும் என்பது அநேகருடைய எதிர்பார்ப்பு. predilection of the poor. யார் ஏழையாக அடித்தட்டிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு திருச்சபை முதல் உரிமை, முதல் கடமை உண்டு. இதில் ஜாதியோ அல்லது வேறு எந்த விதமான பிரிவினையோ அல்ல. திருச்சபை நன்றாக உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது இந்த பிரஷர்ஸ், தாக்கங்கள் இருப்பதினால் அதனுடைய நடுநிலைமையிலிருந்து சற்று வலுவ வேண்டிய நிலைகள் ஆங்காங்கே ஏற்படுகின்றன. யார் புவர்? தி அனாவிங் ஆஃப் தி யாவே என்று சொல்லுவார்கள். யாவேயின் என்று துன்பப்படுகின்ற மக்கள், அது யாராக இருந்தாலும் சரி. ஆகவேதான் நம்முடைய மிஷனரி ஒர்க் என்பது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அல்ல. ஒரு பங்கு என்று சொன்னால் இந்த பங்கு இந்த கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் என்று அல்ல, பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் என்பதுதான் திருச்சபையினுடைய தன்மை. அதே போன்று ஒரு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம் என்றால் அது நம்மை பொறுத்தவரையில் மிக மிக விசாலமானது. நமக்கு தெரியும், இங்கே ஆலயத்தில் இருப்பவர்கள் மட்டும் அல்ல, இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக எங்கெல்லாம் மக்கள் இதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள், எங்கெல்லாம் வாஞ்சையோடு இந்த அருள்வாக்கை, இறைவன் கொடுக்கின்ற இந்த விவிலிய வசனங்கள், அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கங்கள், இதை எத்தனையோ பேர் பல இடங்களிலே இதனுடைய அந்த வீச்சுக்கு ஏற்றாற்போல் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், விசுவசித்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளினால் என்னிடம் நிறைய பேர் சொல்வதுண்டு, ஃபாதர், முதல்லாம் நாங்களுக்கு அவ்வளவாக திருச்சபையை பற்றியோ பல காரியங்களை பற்றியோ தெரிந்து கொண்டதில்லை. ஆனால் உங்கள் மறையுரைகளை தொடர்ந்து கவனிக்கின்றோம், அறிவிப்புகளை செவிமடுக்கின்றோம், பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். அதுதான் உண்மை. தெரிந்து கொள்ள வேண்டும் பல வகையில். அப்படி தெரிந்து அறிந்து கொண்டோம் என்றால் அந்த கருத்தின் மீது, அந்த நபரின் மீது ஒரு தனி நாட்டம் ஏற்படும், அதன் மீது ஒரு முழு கவனம் ஏற்படும். ஒரு நல்ல உதாரணம் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. எனக்கு முன்னால் இருந்த ஒரு முன்னாள் பங்கில் இருந்த ஒரு உதவி தந்தை, சற்று அதிகமான முன்கோபக்காரர். இப்பொழுது அவர் இல்லை, இறந்து விட்டார். மிக மிக முன்கோபம். ஆகவே எதை கண்டாலும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவது அவருடைய இயல்பு. ஒரு முறை நான் பங்கில் இருக்கும் பொழுது அலுவலகத்தில் எனக்கு ஒரு தொலைபேசி ஒருவர் பேசுகிறார்.
இவர் ஒரு பகுதிக்கு சென்று திருப்பலி வைத்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக எனக்கு தொலைபேசி, ஃபாதர், உங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சங்கதி? உதவி தந்தை எங்கு திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்தார். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். யார் என்று பெயர் சொன்னால் நிச்சயமாக தெரியும். என் குடும்பத்தை பற்றி தெரியும் நிச்சயமாக. ஆக நான் திருப்பலியிலே கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு என்னுடைய குழந்தை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. ஆகவே அதை தூக்கி கொண்டு வெளியே நின்று கொண்டு திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிறேன். இந்த குழந்தை கொஞ்சம் என்னுடன் விளையாண்டது. அதை கொஞ்சம் தட்டி அடக்கினேன். இருந்தாலும் தொடர்ந்து குழந்தைகளுக்குரிய சேட்டையிலே இருந்தது. இதனால் கோபம் கொண்ட பங்கு தந்தை பீடத்திலிருந்து என்னை பார்த்து திட்டினார். ஏன் அங்கே வெளியே நின்று கொண்டு குழந்தையோடு விளையாடி கொண்டிருக்கிறாய்? என்னுடைய கவனத்தை கலைக்கிறாய். என்னால் மறையுறை வைக்க முடியவில்லை என்று கத்தவும் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. இவருக்கு வெக்கமாக போச்சு. அவருடைய மனைவியும் போய் வீட்டில் திட்டுது. ஏன் கண்ணுக்கு ஏத்தாப்புல நீங்கள் ஒரு ஓரமாக நிற்கக்கூடாதா என்று என் மனைவியும் திட்டியது. ஃபாதர், நான் அப்படி செய்கின்ற நபரா? உங்களுக்கு தெரியுமே. இல்லையப்பா, தயவு செய்து மன்னித்துக்கொள், அவருக்கு தெரியவில்லை. அவர் உன்னை பற்றி தெரிந்திருந்தால், உன் குடும்பத்தை பற்றி தெரிந்திருந்தால் இப்படி திட்டி இருக்க மாட்டார். சரி, கவலைப்படாதே என்று ஆறுதல் சொன்னேன். உதவி தந்தை வந்தார். இரவு சாப்பிடும் முன் அவரிடம் கேட்டேன், பிரசங்கம் வைக்கும்போது யாராவது திட்டினீங்களா? ஆமாம் ஃபாதர், ஒருத்தன் வெளியில் நின்றுட்டு குழந்தைய வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் எனக்கு கோபமாயிடுச்சு, நான் திட்டினேன். அது சரியல்லையே. சரி, அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியாது. எந்த பகுதியில் வசிக்கிறார் தெரியுமா? தெரியாது. அவர் ஒரு பெண்ணை மணமுடித்திருக்கிறார். அவர் எங்கிருந்து எடுத்த பெண் தெரியுமா? தெரியாது. என்ன வேலை செய்கிறார் தெரியுமா? தெரியாது. அவருடைய தாய் தந்தையை பற்றி தெரியுமா? தெரியாது. ஒன்றும் தெரியவில்லை என்கிறாயே, பிறகு அவரை திட்டுவதற்கு மட்டும் உனக்கு எப்படி உரிமை வந்தது? இப்பொழுது நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு சலூன் வைத்திருக்கிறார், இந்த பகுதியில் இருக்கின்றார். அவருடைய தந்தை ஒரு தொழுநோயாளி. இந்த பெண்ணை அவர் ஒரு மடத்திலிருந்து என்னுடைய சிபாரிசின் மேலே போய் சென்று அதை திருமணம் புரிந்தவர். குழந்தைகளுக்கெல்லாம் ஞானஸ்தானம் நான் கொடுத்தேன். ஒரே ஒரு தங்கை இருக்கிறது. அந்த தங்கைக்கு இந்த டீச்சர் ட்ரைனிங் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய தொழிலில் சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறார். கோவில் மீதும் திருச்சபையின் மீதும் நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட நபர். இப்படிப்பட்ட நபர் அங்கு இருக்கிறார் என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ திட்டி இருக்க மாட்டாய் அல்லவா? ஆமாம் என்று சொன்னார். ஆகவே அடுத்த முறை யாராவது திட்ட வேண்டும் என்றால் அவருடைய பின் புலம் என்ன என்பதை தெரிந்திருந்தாய் என்றால் உனக்கு திட்டுவதற்கும் உரிமை உண்டு, அடிப்பதற்கும் உரிமை உண்டு. இப்படி தெரியவில்லை என்றால் உனக்கு எதற்கும் உரிமை இல்லை. அவர் ஒரு மூன்றாவது ஆள், எந்த நிலையில் செய்கிறாரோ தெரியவில்லையே என்று நீ அமைதியாக போக வேண்டியதுதான் என்று சொன்னேன். ஏற்றுக்கொள்ள மனசில்லை. இருந்தாலும் பெரிய சாமியார் சொல்றாருன்னு சொல்லி ஆமான் சாமி போட்டுக்கிட்டார். இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்லப்படுகிறது? அவர்களை அறிந்து கொள்ளாமல் அவர்களை வெறுக்க இயலாது. யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய தத்துவம். எண்ணம் அறிந்தே இளைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம் திருக்கருணை வெய்யாய் பராபரமே. எண்ணம் அறிந்து, என்னுடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆண்டவரை நாடி தேடி வருகின்றோம். இன்னும் ஒரு சிலர் வருகிறாங்க திருநா சமயத்தில் நல்ல செருப்பை திருடிட்டு போலாம் என்று. அதுவும் எண்ணம்தான். இளைப்பு அறிந்தே, இளைப்பு என்றால் நான் எடுக்கின்ற இந்த முயற்சிகளினால் சில சமயத்தில் வேகமாக நம்ம நடந்து வந்தோம்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறவங்க, என்ன போல தொப்பையும் தொண்டையுமா இருக்கிறவங்களுக்கு மூச்சு வாங்கும். இளைப்பு, மூச்சு வாங்குறது அல்லவா? இளைப்பு அறிந்தே ஏழை உய்யும் வண்ணம். அப்படிப்பட்ட நான் மேலே என்னுடைய எண்ணங்களை உயர்த்துகின்ற வகையிலே திருக்கருணை வெய்யாய் பராபரமே, உன்னுடைய கருணையை என் மீது வெய்யும். எப்படியெல்லாம் பக்தர்கள்
அது எந்த மொழியாக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த நிலையிலே இறைவனை போற்றுகிறார்கள் பாருங்கள். எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்று அருளி இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் இறைவனே. எங்கேயாவது இருந்து உன்னை நினைத்தால் போதும், நீ ஓடி வந்து அருள் புரிகின்றாய், என் வினையை அறுக்கின்றாய். என் வினை என்றால் நான் செய்த பாவங்களினுடைய கருக்கு, பாவங்களினுடைய இந்த வேர், அவைகளை அறுத்திட்டு களைந்து என்னை ஆளுகின்ற இறைவன் நீ. நம்ம உடம்புல ஏதாவது கட்டி வந்துச்சுன்னா, கட்டி சீல் பிடிச்சி ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டா மட்டும் போதாது, கட்டி ஆறாது. இந்த கட்டிக்குள்ளார ஒரு வேர் இருக்கும், அந்த வேரை எடுத்தால்தான் அந்த கட்டி ஆறும். அதே போன்று நாம் செய்கின்ற தீவினைகள் எதனால் ஏற்படுகின்றது, அதை எடுத்த வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, எது நமக்கு ஊறு விளைவிக்கிறதோ அதனுடைய கங்கு என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் இருக்கக்கூடிய வேரை அறுத்து என்னை ஆளும் இறைவா, என்னை ஆளுகின்ற இறைவனே. செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, our Savior, let us now come to you. Our hearts are cold, Lord, warm them with your selfless love. Our hearts are sinful, cleanse them with your precious blood. Our hearts are weak, strengthen them with your joyous spirit. Our hearts are empty, fill them with your divine presence. Lord Jesus, our hearts are yours, possess them always and only for yourself. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவே, உம்மை அண்டி வருகிறோம் இறைவா. மரத்து போன எம் இதயங்களை உம் தன்னலமற்ற அன்பால் துடிப்புள்ளதாக்கும். பாவ கரை படிந்த எங்கள் இதயங்களை உம் பரிசுத்த திரு ரத்தத்தால் தூய்மையாக்கும். வலுவற்ற எம் இதயங்களை உமது மகிழ்ச்சியின் ஆவியால் வலுவுள்ளதாக்கும். நிறைவற்ற எம் இதயங்களை உம் தெய்வீக பிரசன்னத்தால் நிறைவுள்ளதாக்கும். இறைவா, எம் இதயங்கள் உமக்காக படைக்கப்பட்டவை, அவை என்றுமே உமக்கு சொந்தமாக்கும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே, இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எமை பார்த்து எம் குற்றங்களை காணாது குணம் தனை மட்டும் காணுகின்ற குணக்குன்றாம் இறைவா. நாங்கள் தகுதியற்றவர்கள், பாவியானவர்கள், பலவிதமான பலவீனங்களை கொண்டவர்கள். எம்மை உதாசீனப்படுத்தாமல் எம்மோடு வந்து எம்மிலே தங்கி உம்முடைய அருளை ஆசிரை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏழை எங்கள் உள்ளத்தில் உம்முடைய திருவுடலை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறீர். ஆவலோடு வாஞ்சையோடு இருக்கின்றேன். உமக்கே நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த நாளை துவங்கும் பொழுது உம்முடைய திருப்பாதத்தில் எங்களுடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பித்து, எங்களுடைய ஆராதனையை சமர்ப்பித்து அந்த நாளை துவங்குகின்றோம். எம்மோடு சேர்ந்து எண்ணில்லாத மக்களும் இதில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விசுவாசத்தினால் எங்கள் வாழ்வை வளமையாக்கும். உமக்கேற்றதாக மாற்றியருளும். எம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை குறைத்து நிறைகளை வளர்த்து நாங்கள் என்றும் உமக்குரியவர்களாக, உம்முடைய குரலை கேட்பவர்களாக, உம்மை உபதாசீனப்படுத்தாதவர்களாக, உம் அன்பு மக்களாக என்றும் வாழவும் வளரவும் செய்தருளும். இதனால் நாங்கள் மட்டுமல்ல, எம்மோடு சேர்ந்திருக்கிற மக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வருகின்ற நற்செய்தி பணியை பல வகையில் செய்வதற்கு உதவியருளும். எங்களுடைய கோவில் திருவிழாக்கள், எங்கள் கோவிலில் நடைபெறுகின்ற பல வகையான வழிபாடுகள், இவைகளின் வழியாக நாங்கள் மட்டுமல்ல,
யாரெல்லாம் நல்ல மனதுடன் உம்மை நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கும் உமது அருளை தருகின்றீர், ஆசிரை தருகின்றீர். ஏன் இன்னும் அந்த அதிசயங்களை செய்த நீர் அதிசயங்களையும் செய்கின்றேன். அன்று எவ்வாறு உம்மை நாடி தேடி வந்தவர்கள் அனைவரும் மாற்றம் பெற்று சென்றார்களோ, உடல் அளவில், உள்ளத்தளவில், மனத்தளவில் பல வகையிலே இருந்த நிலை மாறி அற்புதமான, ஆச்சரியமான, வல்லமையான ஒரு நிலையை பெற்றார்கள். அது கண் தெரியாத பார்த்திமேயாகட்டும், குள்ள மனிதன் சக்கேயுவாகட்டும், இந்த பாவியான பெண் மரியமதலேன் ஆகட்டும், அல்லது தொழுநோயாளர் ஆகட்டும், அல்லது இறந்து கட்டுண்ட நிலையில் இருந்த லாசராகட்டும், உமது குரல், உமது தொடுதல், உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்று வாழ்வை தந்தது. அதே போன்று நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்மிடம் வரும் பொழுதெல்லாம் எங்களுடைய குறைகளை குறைத்து கொண்டு நிறைகளை வளர்த்து உம்முடைய பிரசன்னம் எங்களில் தாங்கி பிறருக்கும் அந்த கருணையை, அந்த இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக, நற்செய்தியின் கருவிகளாக எங்களை மாற்றியறலாம். இந்த வல்லமையான ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய உள்ளங்களில், இல்லங்களில் உம்முடைய ஆட்சி, உம்முடைய அருள் ஒளி வெள்ளம் பரவுவதாக. தீயவை, தீவினை, பொல்லாப்புகள், சாத்தானின் பல வகையான வலைகள், இவைகளை எல்லாம் நீர் அறுத்து எரித்து ஒழித்தருளும். உம்முடைய வல்லமையான அரசின் மக்களாக நாங்கள் இருக்கச் செய்தருளும். எங்கள் தாய் திருநாடு பொங்கல் விழாவை விமரிசையாக நன்றி கூறுகின்ற நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே, கடந்த வருடம் இறுதி மாதத்தில் ஏற்பட்ட பல வகையான இடர்பாடுகள் எங்களை சற்று தொய்வடைந்த நிலையில் தக்க வைத்தாலும் அவைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய உறுதிப்பாட்டை, நம்பிக்கையை தாரும். அரசோ அதிகாரிகளோ உதவ முடியாத நிலையில் நல்ல மனம் படைத்த, தியாக உள்ளம் படைத்த, தாராள உள்ளம் படைத்த எண்ணில்லாத மக்கள், இளைஞர்கள் உதவினார்கள். இதுதான் மனித நேயம் என்பதை காட்டினார்கள். இதை உணர்த்திய இந்த வெள்ளத்திற்கு நன்றி. அதே போன்று கட்சி, அரசியல், மதம், மொழி இவைகளின் வெறியினால் பிணைத்து கொள்ளாமல், இவைகளினால் எங்களையே அடிமைப்படுத்தி கொள்ளாமல் விடுதலை அடைந்த படைப்புகளாக நாங்கள் அனைவரும் உமது அன்பு மக்களாக, இந்த மனிதநேயம் மெளிர்ந்த உமது அரசின் மக்களாக வாழவும் வளரவும் செய்திருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.